ஒரு கிராமத்துல ரோடோரமா வயிற்று பொழப்புக்காக இந்த பையன் ஒரு டீ கடை வச்சிருக்கான். அந்த வழியா போற வர வண்டி எல்லாம் நிக்காமையே போயிருது. இந்த பையனும் ஒரு வண்டி கூட நிக்காதான்ற ஒரு ஏக்கத்தோட ரோடையே பாத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பசியில இந்த பையனும் கடையில இருக்க ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்படியே மத்தியானம் ஆகுது. அந்த பையனும் காத்திருந்து பாக்குறான். ஒரு வண்டி கூட அந்த இடத்துல நிக்காம அப்படியே போயிருது. இப்படியே அந்த இடத்துல வந்த ஒரு வண்டி பக்கத்துல வந்து நிக்கும் போது இந்த பையனும் டீ குடிக்கத்தான் வாராங்கன்னு ரொம்பவே சந்தோஷமா எழுந்திருச்சு பாக்குறான். அந்த கார்ல வந்தவங்களும் யூரின் பாஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்படியே சாயந்தரம் ஆகுது. எந்த ஒரு வியாபாரமும் இல்ல. அந்த வழியா போன ஒரு வண்டியில இருந்து சாப்பிட்ட மிச்ச சாப்பாட கீழே போட்டுட்டு போறாங்க. பசியோட இருக்க அந்த பையன் அந்த கீழே கடந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்பாவோட இறந்து போன போட்டோவை பார்த்து ரொம்பவே கோவமா அவனோட டீ கடையிலேயே படுத்து தூங்கிடுறான். நைட் அந்த வழியா குடிச்சிட்டு போன 2 பேரும் வண்டியை நிறுத்தி அந்த இடத்துல பாட்டில வீசிட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு இன்னும் எவ்வளவு தூரண்டா போகணும்னு அந்த மைல் கல்ல பாக்கும்போது அதுல 90 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. குடிபோதையில இருந்த அந்த பையனும் இன்னும் எவ்வளவு தூரண்டா போகணும்னு சொல்லி கோவத்துல அந்த மைல் கல்ல இருக்க 90 கிலோமீட்டரை 9 கிலோமீட்டரா மாத்தி விட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. இப்படியே மறுநாள் காலையில எழுந்திருச்சு அந்த பையனை முகத்தை கழுவிட்டு அப்பாவோட போட்டோவை பார்த்து கோவத்துல கடை முன்னாடி உட்காந்து கஸ்டமருக்காக வெயிட் பண்றான். அப்படியே அந்த இடத்துல ஒரு வண்டி வந்து நிக்குது. வண்டியில வந்தவங்களும் அந்த பையனை பார்த்து தம்பி நல்லானா ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர் போகணும்னு கேக்குறாரு. 8-9 கிலோமீட்டர்னு சொல்றான். இப்படியே அந்த வண்டியில வந்தவங்களும் 2 காப்பி போடுப்பான்னு சொல்றாரு. இந்த பையனும் தன்னோட கடையில முதல் முறையா ஒரு டீ போட்டு அவருக்கு கொடுக்குறான். அவரும் பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து போறாரு. இப்படியே இந்த பையனும் இறந்து போன அப்பாவோட போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வார வண்டி எல்லாம் இந்த பையனோட கடை முன்னாடி நிறுத்தி நல்லானான்ற ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு இந்த பையன் கிட்ட கேக்குறாங்க. இந்த பையனை 8-9 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்றான். இப்படி அந்த இடத்துல வார வண்டி எல்லாமே நிறுத்தி டீ சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனுக்கு நிறையவே வியாபாரம் நடக்க ஆரம்பிக்குது. சாயந்தரம் ஆகுனதும் இந்த பையன் எதனால என்னோட கடை முன்னாடி வண்டியை நிறுத்தி பக்கத்து ஊரை எவ்வளவு தூரம்னு கேக்குறாங்கன்னு ஆச்சரியத்தோட அந்த இடத்துல இருக்க மயில் கல்ல போய் பாக்குறான். அப்பதான் அந்த பையனுக்கும் புரிய வருது. 90 கிலோமீட்டர் தூரமா எழுதி இருக்க அந்த மயில் கல்ல யாரோ 9 கிலோமீட்டர் தூரமா இருக்க மாத்தி விட்டுருக்காங்கன்னு. இத பார்த்தது ரொம்பவே சந்தோஷமா ஓடி வந்த அந்த பையனும் கடையில இருக்க சாம்பிராணி குச்சை எடுத்துக்கிட்டு போய் இந்த பையனும் தன்னோட டீ கடைக்கு வியாபாரத்தை கொடுத்த அந்த மயில் கல்ல தன்னோட குலசாமியா நினைச்சு அந்த சாம்பிராணி குச்சை அந்த இடத்துல பத்த வச்சுட்டு கும்பிட்டுட்டு தன்னோட டீ கடையில வியாபாரத்தை பார்க்க அங்க இருந்து கிளம்புறான். இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.